வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கோல்டு அண்ட் சில்வர் அகைன் வந்து ஒரு ஏற்றத்துக்கான பாதையில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இப்போ வந்து நாளை பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்களில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு அண்ட் சில்வர். கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தளவில் இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற தகவலில் கோல்டு சில்வரும் 3.5% வந்து யூஎஸ் டாலரில் ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. 3.5%னால் நம்மளுடைய மார்க்கெட்லேயே கோல்டு பீஸில் வந்து இதே ஃப்ளக்சுவேஷன் தான் வந்து நடக்கும். கிட்டத்தட்ட அதில் ஒரு மாடரேட்டாக வந்து அதில் அப்ராக்சிமேட்டாக நடக்குமே தவிர துல்லியமாக நடக்காது. அங்கே 3%னால் நமக்கு 2.5% நடக்கலாம். அங்கே 3.5% நமக்கு 3% நடக்கலாம். அந்த மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது யூஎஸ் டாலரில் 3.7% வந்து நமக்கு சில்வர் நடந்திருக்கு. 3.5% வந்து கோல்டு ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ 3% மேலே கோல்டு அண்ட் சில்வர் ஏற்றத்தில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது பிட்காயின் வந்து 3% அதுவும் ஏற்றம் கொடுத்துருக்கு. அப்புறம் க்ரூட் ஆயில் பிரெண்ட் க்ரூடு வந்து இன்றைக்கி 0.8% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆனால் தொடர்ந்து ஏற்றத்திலே தாங்க இருக்குது பிரெண்ட் க்ரூடு. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலேருந்து தொடர்ச்சியாக வந்து ஏற்றத்திலே இருக்குது பிரெண்ட் க்ரூட். $92 வந்து தொட்டுட்டாங்க. $78 இருந்த க்ரூட் ஆயில் இப்போ $92 வந்து வந்துருச்சு. ஓகே, அடுத்தது எஃப்ஐஐ டேட்டா, டிஐ டேட்டா நீங்கள் வந்து டெலிகிராமில் பார்த்துருப்பீங்க. நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எஃப்ஐஐ டிஐ வந்து நேற்றுக்கும் பையிங்கில் இருந்தாங்க. எஃப்ஐஐயும் பையிங், டிஐயும் பையிங். இன்றைக்கும் வந்து எஃப்ஐஐயும் பையிங், டிஐயும் பையிங். டெலிகிராமுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லோரும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெலிகிராம் தான். அதில் எதுவும் ட்ரைனிங்கோ இல்லை வந்து டிப்ஸோ எல்லாம் கிடையாது. ஓகே, அதனால் ஃப்ரீ டெலிகிராம் தான், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது எஃப்ஐஐ வந்து இன்றைக்கி 408 கோடிக்கு வந்து பையிங் பண்ணியிருக்காங்க. டிஏஐ 3974 கோடிக்கு பையிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ விற்கலை அப்படின்னாலே நமக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக ஆரம்பிச்சிடும். ஓகே, இன்றைக்கி வந்து சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துருவோம். ஒன்று வந்து ரயில்டெல் ஆர்டர் எடுத்துருக்குறாங்க. அந்த டேட்டா வந்து கொடுத்துருக்குறாங்க. 167 கோடிக்கான ஆர்டர். அதுக்கப்புறம் எல்என்டி டெக்னாலஜி இன்டர்நேஷ்னல் ஆர்டர், மல்டி இயருக்கான ஆர்டர் வந்து எல்என்டி டெக்னாலஜி வந்து எடுத்திருக்காங்க. அது நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் இந்த டேட்டாவில் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹுண்டாய் வந்து 1% அவங்களுடைய வெஹிக்கிள்ஸை வந்து சேல்ஸை ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க செப்டம்பர் மாதத்துலேருந்து. ஸோ அது ஹுண்டாய்க்கு பாசிட்டிவாக மாறும். அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது அந்த ஹையஸ்ட்டு ப்ராஃபிட் க்ரோத் கொடுத்த கம்பெனிகளை வந்து நான் லிஸ்ட்டு போட்டிருக்கேன். டெலிகிராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரிசல்ட்டில் வந்ததில். அதில் வந்து நியோலாண்ட் லேப் தான் வந்து ஹையஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருந்தது. ஸோ நியோலாண்ட் லேப்பை பொறுத்தளவில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய சூப்பர் ஸ்டார் போர்ட்ஃபோலியோஸில் வந்து அந்த ஸ்டாக் இருக்குது. உதாரணத்துக்கு முகுல் அகர்வால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 761 கோடிக்கு நியோலாண்ட் லேபார்ட்டரிஸை வச்சுருக்காரு லேட்டஸ்ட்டு ஹோல்டிங்ஸ் டேட்டாவில். அதே மாதிரி விஜய் கேடியா பார்த்தீங்கன்னா அவரும் நியோலாண்ட் லேபார்ட்டரிஸை ஹையஸ்ட்டாக அவரது வச்சுருக்காரு. 303 கோடி அவருடைய போர்ட்ஃபோலியோவில். முகுல் அகர்வாலுக்கும் அதுதான் 761 கோடி தான் ஹையஸ்ட்டு. ஓகே, அவங்க 2 பேருமே அது அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு வந்துடுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் போர்ட்ஃபோலியோஸ் அதிகமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக அந்த நிறுவனம் இருக்குது. அதை நம்ம வந்து செக் பண்ணணும். நல்ல ஒரு க்ரோத்தில் போய்கிட்டு இருக்குது. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து கோல்டு பார்த்துட்டோம், சில்வர் பார்த்துட்டோம், கிஃப்ட் நிஃப்டி, அப்புறம் குளோபல் மார்க்கெட். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. யூகே மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி வந்து 121 புள்ளிகள் பாசிட்டிவில் இருக்குது. அப்போ கோல்டும் பாசிட்டிவ், சில்வரும் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்கிறனால நம்மளோட நிஃப்டியும் வந்து பாசிட்டிவில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை காமிச்சிருக்கிறாங்க. அப்போ எல்லாமே வந்து நாளைக்கு பாசிட்டிவில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட வச்சுருக்கிறோம். ஓகே, அடுத்தது நம்ம கவனம் செலுத்த வேண்டியது சுகர் கம்பெனிஸுங்க. சுகர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி லைஃப் டைம் ஹையில் இருக்குது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இவ்வளோ இறங்கும் பொழுதும் பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகர் லிமிடெட் மட்டும் 9% வந்து ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. 9%க்கு மேலே ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. அந்த எத்தனால் எப்போ நமக்கு தேவைப்பட ஆரம்பிச்சதோ அப்போலேருந்தே வந்து சுகர் கம்பெனிகள் எல்லாமே வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் சுகர் கம்பெனிகள் இன்னும் நமக்கு வந்து கொஞ்சம் தேவைப்படும். அதனால் சுகர் கம்பெனிகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு எதெல்லாம் டெப்ட் அதிகமாக இருக்குது, எதில் டெப்ட் கம்மியாக இருக்குது, எது நிறைய இன்கமில் இருக்காங்க, எந்த கம்பெனி நல்லா அக்ரெசிவாக மூவ் ஆகிட்டுருக்கு, எந்த கம்பெனி மல்டி இயர் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற எல்லா டேட்டாவும் சுகர் கம்பெனியில் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அதில் மேபி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் வந்து கிடைக்கலாம் லாங் டேர்முக்கு.
ஓகே. அதனால அத வந்து எல்லாரும் கவனம் செலுத்துங்க. அப்புறம் இன்னைக்கு செக்டார பொறுத்தளவுல ஐடி செக்டார் மட்டும் தான் வந்து ஐடி செக்டார், இந்தியா டிஜிட்டல் அது கொஞ்சம் ஏற்றம் குடுத்திருந்தது. மத்த எல்லா செக்டாருமே டவுன். முக்கியமா டிஃபென்ஸ் 1.4% டவுன் ஆயிருந்தது. எனர்ஜி செக்டார் 1%க்கு மேல டவுனு. சிபிஎஸ்இ டவுன். மீடியா செக்டார் வந்து டவுன்ல இருந்தது. டோட்டல் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு பெருசா ஸ்டாக்ஸ்லாம் எதுவும் ஏறல. ஒரு சில அந்த சுகர் கம்பெனி டால்மியா சுகர்ஸ், பஜாஜ் ஹிந்த் சுகர்ஸ் மட்டும் ஏறி இருந்தது. அப்புறம் ட்ரிவேணி இன்ஜினியரிங் சுகர் ரிலேட்டடா அதுவும் வந்து ஏற்றம் குடுத்திருந்தது. ரேணுகா சுகர்ஸ் ஏற்றம் குடுத்திருந்தது 4% வரைக்கும். இந்த மாரி சுகர் கம்பெனிகள் மட்டும் ஏற்றம் குடுத்திருந்தது. வேற எதுவும் பெருசா ஏற்றம் குடுக்கல. ரயில்டெல் வந்து ஆர்டர் எடுத்திருந்தாங்க. அந்த நியூஸ் வந்தவுடனே 3%க்கு மேல ரயில்டெல் வந்து ஒரு ஏற்றம் குடுத்திருந்தது. அதுக்கப்புறம் வெல்ஸ்பன் கார்ப் நல்ல ஒரு ரிசல்ட்ட பதிவு பண்ணியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து அந்த ஸ்டாக் வந்து காட்டுத்தனமா ஏறிடுச்சு. ஓகே. போன மார்ச் 2026 இருந்து இப்போ வரைக்குமே அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, நான் பிரைஸ சொல்றேனே, மார்ச் 2026ல அந்த ஸ்டாக் வந்து ரூ. 800 இருந்துச்சு. இப்போ ரூ. 1900 இருக்கு. வெல்ஸ்பன் கார்ப். வேற லெவல்ல வந்து ஏற்றம் குடுத்துருக்காங்க. இந்த ஒரு 6 மாசம் கூட இல்லங்க. 5 மாசத்துலங்க. 5 மாசத்துல அந்த ஸ்டாக் டபுளுக்கு மேல வந்து ஏற்றம் குடுத்துருக்காங்க. ஓகே. பெரிய ஒரு ஏற்றத்த வந்து பதிவு பண்ணியிருக்கு. அந்த வெல்ஸ்பன் கார்ப். அடுத்தது ஐபிஓ டேட்டா. அந்த ஐபிஓ டேட்டா பொறுத்தளவுல இன்னும் நமக்கு இந்த மாசம் ஃபுல்லா நெறைய ஐபிஓ இருக்குங்க. அது இல்லாம இன்னைக்கே பார்த்தீங்கன்னா, நெறைய ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில ஷிப் ராக்கெட்ன்ற கம்பெனி வந்து ரூ. 97 இஷ்யூ பிரைஸ். ஆனா, அப்ராக்ஸிமேட்டா அதனுடைய ட்ரேடிங் ஹையர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க 143. ஸோ 30%லேருந்து 34% வரைக்கும் அப்ராக்ஸிமேட்டா ப்ராஃபிட் குடுத்துருக்கு. பிஹாரி லால் இன்ஜினியரிங் இது பார்த்தீங்கன்னா, 285 பெர் ஷேர் பிரைஸ் பேண்டு. லிஸ்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 50% வரைக்கும் ஏற்றம் குடுத்துருக்குங்க. 285லேருந்து ரூ. 502 வந்து அந்த ஸ்டாக் ஏற்றம் குடுத்துருக்கு. அப்ராக்ஸிமேட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 40% கிட்ட வந்துருச்சுங்க. இந்த ஸ்டாக்கு. பிஹாரிலால் இன்ஜினியரிங். அடுத்தது பிரமோதினி மெடிகேர். இது பார்த்தீங்கன்னா, பெருசா ஏற்றம் குடுக்கல. ஆனா 3% வந்து லிஸ்டிங் கெயின் குடுத்துருக்கிறதா போட்டிருக்கிறாங்க. அடுத்து Q&T ஃபுட்ஸ். எல்&டி மாரி Q&T ஃபுட்ஸ். இஷ்யூ பிரைஸ் 115 இது வந்து மைனஸ்ல போயிருக்கு. -5% போயிருக்கு. மெயின் போர்ட்ல இருக்கிற ஐபிஓ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. மத்த ஐபிஓலாம் வந்து பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இது இல்லாம நமக்கு வந்து நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகுற ஐபிஓல ஷாங்கேஸ் ஜுவல்லர்ஸ் அந்த ஐபிஓ வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுது. சாரி இன்னைக்கே ஓப்பன் ஆயிடுச்சு. 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா, கிரே மார்க்கெட் பிரீமியம் 5%ல இருக்கு. சன்ஷைன் பிக்சர்ஸ்னு ஒரு கம்பெனி வருது. அது பார்த்தீங்கன்னா, 21% கிரே மார்க்கெட் பிரீமியம்ல இருக்கு. அதுவும் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அடுத்து காஜா ஆல்டர்னேட்டிவ் அசெட் மேனேஜ்மென்ட். அது பார்த்தீங்கன்னா, 18% கிரே மார்க்கெட் பிரீமியம்ல இருக்கு. அதுவும் வந்து 21ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 20ஆம் தேதி நாளைக்கு ஓப்பன் ஆக போற ஒரு ஐபிஓ டெம்சென்ஸ் இன்ஸ்ட்ருமென்ட் அப்படின்ற ஐபிஓ இருக்கிறதுலே இதுதான் ஹையஸ்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம். 60% கிரே மார்க்கெட் பிரீமியம்ல இருக்கு. டெம்சென்ஸ் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் நாளைக்கு தான் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? 20ஆம் தேதி தான் அந்த ஐபிஓ ஓப்பன் ஆகுது. டேட்டு. ஸோ நீங்க ஐபிஓ அத பண்ணிட்டு லிஸ்டிங் ஆகுற அன்னைக்கு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு லிஸ்டிங் ஆன ஐபிஓல மெயின் போர்ட் ஐபிஓ 2மே நல்ல ஒரு லாபத்தில வந்து இருந்திருக்கு அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ எஃப்ஐஐ பாசிட்டிவ், கோல்டு சில்வர் பாசிட்டிவ், கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவ், ஐபிஓ லிஸ்டிங் எல்லாமே பாசிட்டிவ்ல வந்திருக்கு. எல்லாமே நமக்கு மார்க்கெட்ல பாசிட்டிவா இருக்கு. ஸோ நாளைக்கு எக்ஸ்பெக்டேஷனும் அதே மாரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து முக்கியமான டேட்டா வந்து அடுத்த அக்டோபர் மாசத்தோட ரேட் கட்ட பத்தி இப்பயே அனௌன்ஸ்மென்ட் குடுத்துட்டாங்க. ரேட் ஹைக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து குடுத்துருந்தாங்க. பட் ரேட் ஹைக் வந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன நடக்கும்? ஆனா இது வந்து அக்டோபர் 5ஆம் தேதி தான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் ரெப்போ டேட்டு. இப்ப தான் ஆகஸ்ட் 3ஆம் தேதி இந்த மாசம் தான் முடிஞ்சுது. அதில வந்து நமக்கு ரெப்போ ரேட்ட ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஓகேவா? அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது அக்டோபர் 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் மீட்டிங் எம்பிசி மானிட்டரி பாலிசி மீட்டிங் இருக்கும். இது ஆகஸ்ட். செப்டம்பர் முடிஞ்சு அந்த செப்டம்பர் மாசம் நடுவுல இருக்கு. அக்டோபர் மாசம் 5ஆம் தேதியே வந்து ஸ்டார்ட் ஆயிருது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவங்க ரேட் கட் வந்து ஹைக் இருக்கும் அப்படின்ற மாரி இன்னைக்கு என்டிடிவில போட்டிருந்தாங்க. அந்த டேட்டா வந்து நான் டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட்லயும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கங்க. ஸோ அப்படி ஏத்துனாங்க, ரேட் ஹைக் பண்ணாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதில ரேட் ஹைக் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவா தாங்க முடியும். சப்போஸ் ரேட் கட் பண்ணாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவா இருக்கும். பாண்ட் மார்க்கெட்டுக்கும் வந்து அ கொஞ்சம் புது பாண்ட் எல்லாமே வந்து பாசிட்டிவா மாறும். ஆனா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பாண்டுக்கு எல்லாமே ரேட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபால் ஆகும். அதனால பிரைஸ் வந்து கொஞ்சம் அப் ஆகும். ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு நெகட்டிவ். ஏன்னா ரேட் கட் பண்றாங்க. ரேட் ஹைக் பண்றாங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்ல பாசிட்டிவ். அந்த மகிழான்னு சொல்றாங்கல்ல, ஃபிக்ஸட் டெபாசிட்ல மகிழான்னு கேட்டு பாருங்க. லேடீஸ்க்குலாம் வந்து மகிழான்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்ல. அந்த மகிழாலாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குடுப்பாங்க.
ஃபிக்ஸட் டெபாசிட்ல லேடீஸ்க்கான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட். அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட அதிகப்படுத்திருவாங்க. அடுத்து பாண்ட் மார்க்கெட் ஃபால் ஆகும். ஆ அதே மாதிரி ரேட் ஹைக் பண்ணும்பொழுது, நம்ம லோன் வாங்குற இண்டஸ்ட்ரி எது எதோ அதிலலாம் கவனம் செலுத்தணும். காருக்கு லோன் வாங்குவோமா, அப்போ ஆட்டோமொபைல்ல கவனம் செலுத்தணும். வீடுக்கு லோன் வாங்குவோமா, அப்போ ரியல் எஸ்டேட் துறையில கவனம் செலுத்தணும். ரேட் ஹைக் பண்ணாங்கன்னா இதெல்லாம் நெகட்டிவ். ரேட் கட் பண்ணாங்கன்னா இதெல்லாம் பாசிட்டிவ். ரேட் கட் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸுக்கு பெனிஃபிட். ஏன்னா நெறைய பேர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மினா டக்குனு லோன் போட்டு வாங்குறதுக்கு வருவாங்க. வீடும் அதே மாரி லோன் போட்டு வாங்குறதுக்கு வருவாங்க. கன்சியூமர் குட்ஸ் அதே மாரி தான். கன்சியூமர் குட்ஸ்னா இப்ப தான் ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாத்துக்குமே லோன் வந்துருச்சுல்ல. ஸோ அப்போ அதுக்கும் வந்து பாசிட்டிவா அமையும். பட் ரேட் ஹைக் பண்ணாங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் நெகட்டிவா வரும். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் நெகட்டிவா வரும். ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு மட்டும் தான் பாசிட்டிவ்ல போகும். ஓகேவா? அதனால அத கொஞ்சம் நம்ம கவனமா இப்ப சொல்லியிருக்காங்க. பட் ஃபர்தரா என்ன நடக்குதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அவங்க ஒரு ஹிண்ட் மாரி குடுத்துருக்காங்க இப்போதைக்கு. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க டேட்டா. மொத்த டேட்டாவும் நம்ம பார்த்துட்டோம். இதில உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கும் என்னுடைய ரெஃபரல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அத பயன்படுத்தி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி நீங்க வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஓகே. நன்றி. வணக்கம். ஃபர்தரா வரக்கூடிய டேட்டா எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ டெலகிராம்ல வந்து நான் போஸ்ட் பண்றேன். அதில பார்க்கலாம். தேங்க்ஸ்.